ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெட்யூல் வ்ளாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த 2 or 3 டேஸ் மேபி ஆகிட்டுருக்கோம். கர்ணப்புறா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தோம். அந்த கர்ணப்புறா வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்து பை பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து கர்ணப்புறா வந்து எடுத்திருந்தேன். அவருடைய லைனுடைய பேர்ட்ஸ் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக நான் வந்து வாங்கி ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் சேலுக்கு. அவர் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சேல் அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த பேர்ட்ஸை வந்து நான் வந்து பை பண்ணியாச்சு. பை பண்ண பேர்ட்ஸு என்ன வந்து கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கால வந்து அடிபட்டிருக்கு. ஃபுல்லாகவே வந்து அதில் தான் வந்து இருக்குது, சுக்கால தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிங்க அப்படின்னா மார் எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வந்து ஒட்டும். அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேர்டை. மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கொடுத்தவரும் மேபி வந்து பார்த்துட்டும் இருக்கலாம். என்னடா உங்களை வந்து தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பேர்ட்ஸை வந்து பார்த்து தான் வந்து ப்ரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து கண்டிப்பாக வந்து சுக்கா வந்துடும். சுக்கா வந்துருச்சு அப்படின்னா மெடிசன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து ரெக்கவர் பண்ணி பேர்டை வந்து எடுத்துருவாங்க. மெடிசன் வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள். மேல் வந்து அப்படியே இருக்கும், வெறும் வாட்டர் மட்டும் எடுக்கும். வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மேல் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்லி யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுக்காவுக்கு வந்து என்ன டேப்லெட் வந்து கொடுக்கணும், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டும் வந்து தெரியல. இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்காவுக்கு வந்து என்ன வந்து ரெக்கவர் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஆக்சுவலாக நான் அந்த மேலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கால தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து அப்டேட் பண்ணலான்னு தான் வந்து பார்த்தேன். சரி, சுக்கா வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணலாம், மேலே வந்து ஷோ பண்ணலாம் அவங்கக்கிட்ட. மேலேயும் சரி அந்த ஃபீமேலையுமே வந்து சரி நம்ம வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஆக்சுவலாக நான் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சு நான் வந்து ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கேன். மேபி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து ரெக்கவர் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. மெடிசனுக்கு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு மேல். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் பிளாக் ஐஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐயில் கர்ணை. ஆக்சுவலாக அந்த ஃபீமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஃபுல்லாகவே வந்து புறாங்க வந்து கொத்தி, இவன் வேறங்க சும்மாவே இருக்க மாட்டான், ஒரு வீடியோ கூட வந்து எடுக்க விட மாட்டான். ஒரு செகண்ட். அந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற புறாங்க வந்து கொத்தி கொத்தி மண்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடி எடுத்து வச்சிருக்கு. இதை நான் வந்து ஏன் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேர் பண்ணணும், முடிஞ்சால் வந்து வைக்கணும். அப்படி இல்லையா, ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஃபுல்லாகவே வந்து எடுத்துடலாம். பேர்ட்ஸே வந்து வைக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஒரு பொருளோட வேல்யூ வந்து தெரியாமல் சும்மா வந்து நானும் வந்து பேர்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து வச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சியருக்கு ஒரு இதுவே வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மேலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்துட்ருக்கேன். சுக்காவுக்கு என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லிவிடும் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன். ஃபீமேலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேர்ட்ஸ் கூடமே தான் நான் வந்து விட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக தான் வந்து மெயின்டைன் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரத்தங்க. தலை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபுல்லாகவே வந்து தலை ஃபுல்லாக வந்து அந்த ஹோமர் மேலுமே சரி அந்த ஹோமர் ஃபீமேலுமே வந்து சரி ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாக அடித்து ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து எனக்கு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கண்டிஷனில் வந்து இருந்தாலுமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பேர்ட்ஸ் வந்து பை பண்ணேன்.
பை பண்ணி சரி நம்ம ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து லாஃப்ட்டுக்கு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். பட் ஆனால் இப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தெரியாது. அந்த பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்து இருக்குது. நான் அந்த வீடியோவுமே வந்து லாஸ்ட்டில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், வந்து பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேர்டை. அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழச்சி நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹோமர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக ரத்தங்க அந்த பாவிக்கு. நான் என்னத்த வந்து சொல்கிறதுன்னே வந்து தெரியல. ஆக்சுவலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2-3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெறும் மெடிசன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பத்தாததுக்கு இது ஒரு தலைவலியாக இருக்குது. சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி வந்து அந்த ஃபீமேலை வந்து அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வந்து பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வந்து வைக்காதீங்க. காலனி ப்ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கவே தயவு செஞ்சு வந்து வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். கர்ணை அப்படின்னா கர்ணை மட்டுமே வந்து செட் பண்ணுங்கள். ஹோமர் அப்படின்னா ஹோமர் மட்டுமே வந்து செட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையுமே கலந்து வச்சிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை நிறைய வந்து இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பிரச்சனை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதா வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமையே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே வந்து சொல்கிறது தான். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மேலும் மேலும் வந்து மோட்டிவ் பண்ண தான் எனக்குமே வந்து மோட்டிவாக வந்து இருக்கும். நீங்களுமே வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. வாங்க நான் அந்த வீடியோ வந்து போயிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது, எப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணபுரா ஃபீமேலு. பிளாக் ஐயில் வந்து இருக்கும். நல்லா வந்து அடி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேலில். பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்து எனக்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து யார் பார்த்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோமர் வந்து ஃபீமேலு. ரொம்ப வந்து ஒர்ஸ்டான லெவலில் இருக்குங்க அந்த ஃபீமேல். ஆக்சுவலாக அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகிடுமான்னே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை வந்து பார்த்து உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 விஷயம் தெரியாத விஷயம் இதை வந்து பார்த்து கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் லாஃப்ட்லேயும் இது மாதிரி நடந்திருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு என்ன மெடிசன்ஸ் வந்து கொடுத்து வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.